ஒரு வாய்ப்பை இந்த மண்ணில் ஏற்படுத்தி கொடுத்ததற்காகவே அவங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா இன்னைக்கு கல்வி ரொம்ப மாறி போச்சு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல சேர வர்ற அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஆசிரியர்கள்ட்ட டீச்சர்களை பார்த்தாலே ரொம்ப பதட்டமா இருக்கும். அப்ப எல்லாம் அதுவும் கணக்கு வாத்தியாரை பார்த்தா உயிரே போயிடும் எங்களுக்கு எல்லாம். கடவுளே, இந்த கணக்கு வாத்தியார் இன்னைக்கு வரக்கூடாது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிலைமை இன்னும் பரிதாபம். 30 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், மற்ற பெற்றோர்கள் எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களாகத்தானே இருப்போம் இல்லையா? இப்ப நம்ம தலைமுறைக்கு அடுத்த பிள்ளைகள் தான் இது மாதிரியான ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் அழகான சூழ்நிலையில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பை இந்த மண்ணில் ஏற்படுத்தி கொடுத்ததற்காகவே அவங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா அந்த மனசு வேணும் இல்லையா? நல்லா வரும்போதே ஆச்சரியமா இருந்தது. அவங்க சார் பேசும்போதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, மேம் நீங்க சென்னைக்கு போனீங்கன்னாலும் சரி, அந்த பக்கம் எங்க போனாலும் ரைட் சைடு பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிம்பார். அவங்க புக் பண்ணதுல இருந்து ஒரு 3 தடவை இந்த வழியா போயிருக்கிறேன். போகும்போதெல்லாம் என் கணவர்கிட்ட சொல்றேன், இந்த ஸ்கூல்ல தான் நான் பேச வரப்போறேன், இங்கதான் என்னைய கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டேன். அந்த அளவுக்கு அப்படி போகும்போது இது என்னோட ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பீரத்தை இந்த பள்ளி இந்த குழந்தைகளுக்கு வழங்கி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கல்வி ரொம்ப மாறி போச்சு. நம்ம தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் இடையில கல்வி ரொம்ப ஜெட் வேகத்துல மாறிடுச்சு. நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது என்னங்க நடக்கும்? ஸ்கூல் சேர போகும்போது என்ன நடக்கும்? 5 வயசு 6 வயசுலதான் சாவகாசமா கொண்டு போய் விடுவாங்க பள்ளிக்கூடத்துல. அப்ப பெர்த் சர்டிபிகேட்டே நிறைய பேருக்கு கிடையாது, கேட்கவும் மாட்டாங்க. இந்த வலது கையால இடது காதை தொட சொல்லுவாங்க. அது தொட்டுச்சுன்னா அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துல சேர்றதுக்கு குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சில குறும்புக்குத்தனமான பிள்ளைகள் டீச்சர் காதையே போய் தொட்டுரும். காதை தொடுறா அப்படின்னு வேமா ஓடி போய் டீச்சர் காதை தொட்டுரும். அந்த மாதிரி பிள்ளைங்களாம் மொத்த நாளே நல்லா உதவுவாங்க கிளாஸ்ல. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல சேர வர்ற அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஆசிரியர்கள்ட்ட கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க அப்படிப்பாங்க. பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நம்ம இப்படிதான் உள்ள வந்தோம். டீச்சர்களை பார்த்தாலே ரொம்ப பதட்டமா இருக்கும். அப்ப எல்லாம் அதுவும் கணக்கு வாத்தியாரை பார்த்தா உயிரே போயிடும் எங்களுக்கு எல்லாம். டெய்லி காலையில சாமியை கும்பிடுவோம். அது திங்கக்கிழமை காலையில ரொம்ப ஸ்பெஷலா சாமியை கும்பிடுவோம். கடவுளே, இந்த கணக்கு வாத்தியார் இன்னைக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் கையில பெரம்போட வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் நம்மள அடிக்க கூடாது. இப்படி எல்லாம் நாங்க கும்பிடுவோம். இப்ப கணக்கு வாத்தியாரே கும்பிடுறாரு. இன்னைக்கு எந்த பையனும் பள்ளிக்கூடத்துக்கு வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் நம்ம கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அப்படியே கேட்டாலும் நமக்கு தெரிஞ்ச கேள்வியா கேட்கணும். அப்படியே பதில் சொன்னாலும் நம்மளை பத்தி எந்த கம்ப்ளைண்டும் போகக்கூடாது. எந்த அளவுக்கு ஒரு தலைமுறைக்கு இன்றைக்கு கல்வி சூழல் ரொம்ப தலைகீழா மாறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் வாத்தியார் எதுக்க வந்தாருன்னா 4 மாணவர்கள் சேர்ந்து ரோட்ல போனாங்கன்னு வைங்க, ஆசிரியர் எதுக்க வர்றாருன்னா ஐயோ வாத்தியார் வர்றாரு சந்துல பூந்துருவாங்க பிள்ளைங்க எல்லாம். ஒரு பக்தி, ஒரு மரியாதை. இன்னைக்கு 4 பசங்க சேர்ந்தாப்புல வந்தா வாத்தியார் சந்துல பூந்துறாரு. எதுக்கு வம்பு? கடவுளே, இவன் என்னத்தையாவது சொல்ல போக இருக்க வேலைக்கு உழவச்சிடக்கூடாது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிலைமை இன்னும் பரிதாபம். பசங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது. சார் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது, இவ்வளவு பேசக்கூடாது சார், நாளைக்கு சன் டிவி செய்தியில வந்துருவீங்க. அவ்வளவு தெளிவா இருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ் வாசல்லையும் கலெக்டர் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க. உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் கலெக்டருக்கு போன் செய்து பேசலாம். இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன் ஹோம்ஒர்க் செய்யல? என்ன, எனக்கு மன உளைச்சலை ஆளாக்கி விட்டீர்கள், நான் கலெக்டருக்கு போன் பண்றேன். வீட்டுல இன்னைக்கு பிள்ளைகள் நிலைமை எப்படி இருக்கு? உண்மையில நம்மள மாதிரி பரிதாபப்பட்ட பெற்றோர்கள் உலகத்துல யாருமே கிடையாது தெரியுமா? பெற்றோர்களுக்கு மரியாதை தந்த கடைசி தலைமுறை நம்ம தான். பிள்ளைகள் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுகிற முதல் பெற்றோர்களும் நம்ம தான். நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு ஏதாவது கேக்குறாங்களா? நம்ம பொங்கல் வருது, இந்த ஃபேனுக்கு ஃபேனை தொடச்சு வை அப்படின்னா நீ போ நான் ஃபேன்ல தொங்குறேன் அப்படிங்குது. ஃபேனை தொடக்க சொன்னா ஃபேன்ல தொங்குவியா? ஆமா, நீ என்னை இப்படி கஷ்டப்படுத்தினேன்னா கொடுமைப்படுத்துறேன்னு அதுலயே தொங்கிடுவேன். இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட ஒண்ணுமே பேச முடியல. அவ்வளவு அறிவா இருக்கிறாங்க, அவ்வளவு சிந்திக்கிறாங்க. ஒரு யூகேஜி பையன் உங்க அம்மாட்ட சொல்றான், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, நான் படிப்பை படிட்டு வேலைக்கு போலான்னு இருக்கேன். யூகேஜி பையன். அவங்க அம்மா பதறிட்டாங்க. யூகேஜி படிச்சுட்டு என்னடா வேலைக்கு போவ? நான் எல்கேஜி பிள்ளைங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுப்பேன். இங்க கொஞ்சம் பேர் தயாராயிட்டாங்க, கவனமா இருக்கு, இது நல்ல வியாபாரமா இருக்கு அப்படின்னு கிளம்பிட போறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் கிட்ட கூட பேச முடியாத அளவுக்கு இந்த உலக அறிவு அவர்களுக்குள்ளே இருக்கிறது.
ஆனா இன்னைக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தேவையாகத்தான் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வார்த்தை அழகா போட்டிருந்தாங்க, உலக தரத்தில் உள்ளூரில் கல்வி. என்ன ஒரு அழகான வார்த்தை, இது நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. உலக தரத்தில் உள்ளூரில் தரமான கல்வியை தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு இது எவ்வளவு அவசியமானதுன்னு உங்களுக்கு தெரியுதா? முன்னாடி எல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் போட்டி இருக்கும், அவங்களுக்குள்ளதான் ஜெயிக்கிறதா தோக்குறதா, யாரு முன்னாடி போறோம் யாரு பின்னாடி போறோம் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு போட்டி யாருக்கும் தெரியுமா? மானாமதுரையில் படிக்கிற ஒரு மாணவிக்கும் மாஸ்கோவில் படிக்கிற ஒரு மாணவிக்கும் போட்டி நடக்கிற காலம் இந்த காலம். லால்குடியில படிக்கிற ஒரு மாணவனுக்கும் லண்டன்ல படிக்கிற மாணவனுக்கும் போட்டி நடக்கிற ஒரு யுகத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரியலூர் மாணவனுக்கு அமெரிக்கால உள்ளவன் தான் போட்டி. அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்வி உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இங்கே முயற்சி செஞ்சோம்னா அங்க போய் நிக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அவங்க அதை வேஸ்ட் பண்ணா சொல்லுவாங்களாம், ஏய் நல்லா சாப்பிடு, இந்த சாப்பாடு கூட கிடைக்காம இந்தியால நிறைய குழந்தைங்க ஏழையா இருக்காங்க பட்டினியா இருக்காங்கன்னு 30 வருடங்களுக்கு முன்னால் சொல்லுவார்களாம். ஆனால் இன்றைக்கு அமெரிக்க தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுகிறார்களாம், கணக்கு ஒழுங்கா படிங்க, அறிவியல் ஒழுங்கா படிங்க, கம்ப்யூட்டர் ஒழுங்கா படிங்க, இல்லை என்றால் உங்கள் வேலைகளை பறித்துக் கொள்வதற்கு இந்தியாவில் அறிவும் ஆற்றலும் திறமையும் வாய்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கிடையே நம் பிள்ளைகளை ஒரு போட்டியாக நிறுத்தியது எது? இங்கே இருக்கிற இந்த கல்வி முறை, இந்த பள்ளிக்கூடங்கள் தருகிற நம்பிக்கை, இந்த ஆசிரியர்கள் தருகிற உற்சாகம். நீயும் ஜெயிக்க முடியும், பாடலூர்ல பிறந்தா என்ன, நீ பம்பாய்க்கு போக முடியும், இன்னும் வெளிநாட்டுல கூட உன்னால ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆனா இந்த 2 வருஷம் கொரோனா காலம் எல்லா நம்பிக்கையும் உடைச்சு விட்டுருக்கு இல்ல. இந்த 2 வருஷம் தாண்டி இந்த பிள்ளைங்களை பழைய லெவலுக்கு கொண்டு வரமுள்ள டீச்சரும் படாத பாடு பட்டாங்க, நம்மளும் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம். எப்படா அந்த பள்ளிக்கூடம் திறப்பாங்க, இந்த பிள்ளைகளை கொண்டு போய் தள்ளி விடுவோம், என்ன பாடு இல்ல. இந்த மொபைல் போனை கையில கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா வேற வழியே இல்ல. இந்த 2 வருஷம் மொபைல் போனை கையில கொடுத்து, எப்பா சாமி நல்லா இருப்ப, யார் பத்த பிள்ளைய அங்க ஒரு டீச்சர் கத்திக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் படிச்சு தொலை, கெஞ்சி கால்ல விழுந்தாவே கொஞ்சம் சிப்ஸ் கொண்டா, வடை சுட்டு கொண்டா, டீ போட்டு கொண்டா, எல்லா வேலையும் அவனுக்கு செஞ்சு கொடுத்து பக்கத்துல போய் பார்த்தா அது கேம் விளையாடிட்டு இருக்கு. என்னடா கிளாஸ் அட்டன் பண்றேன்னு சொல்லி கேம் விளையாடிட்டு இருக்கேமா, பிடி பீரியடுமா போமா அப்படிங்கிறான். மொபைல்ல உட்காந்து பிடி பீரியட் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2 வருஷ கொரோனா காலம் நம்ம பிள்ளைகளை ஒரு 10 வருடம் பின்தங்க வைத்து விட்டது. அதை திரும்ப அவங்க கொண்டு வந்து செட் பண்ணவங்கள பெரும்பாடு 2 வருடம் கழித்து இன்றைக்கு ஒரு ஆண்டு விழாவில் நம்ம மதி சார் சொன்ன மாதிரி ஒரு சக்சஸ் மீட்ல நாம எல்லோருமே சந்தித்து இருக்கிறோம். நடிப்பவர்களுக்கு மட்டும்தான் சக்சஸ் மீட்டா என்றால் உண்மையில் படிப்பவர்களுக்கு தான் சக்சஸ் மீட் தேவை என்பதை இன்றைக்கு அவர்கள் மேடையில் நிரூபித்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, படிப்புல மட்டும் அவங்க நம்பர் 1 நம்பர் 2ல இல்ல, விளையாட்டுல மட்டும் நம்பர் 1 நம்பர் 2ல இல்ல, ஒரு பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவதில், ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுவதில், இந்த மண்ணின் வீர விளையாட்டுகளை வீர பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை கொண்டாடுவதில் இந்த பள்ளிக்கூடம் முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா கல்வி யார் வேணா சொல்லி கொடுத்துடலாம், படிப்பு யார் வேணா கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் பண்பாட்டையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்படி ஒரு பள்ளிக்கூடமாக இந்த அம்பாள் கல்வி நிறுவனங்கள் திகழ்வது என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கல்வி அவ்வளவு சீக்கிரம் நம்ம கையில வந்து கிடைக்கலங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல குருகுல கல்வி தானே இருந்தது. குரு உட்கார்ந்து இருப்பார், மாணவர்கள் எல்லாம் அப்படியே முன்னாடி போய் நிப்பாங்க, சீடர்கள் எல்லாம் படிக்கணும்னு வேட்கையோட. அந்த குரு என்ன செய்வார், வலது கையை நீட்டு அப்படிம்பார். அந்த மாணவன் வலது கையை நீட்டுவான். அவர் பாப்பார், அதுல கல்வி ரேகைன்னு ஒண்ணு ஓடுதான் பாப்பார். கல்வி ரேகை இல்ல அப்படின்னா யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு வரட்டி விட்டுருவார். கல்வி ரேகை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். ஒரு மாணவன் அப்படியே போய் நிக்கிறான், கண்கள்ல அறிவு பசி, நாமளும் படித்து பெரிய அளவுக்கு முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட கையை நீட்டுறான். இந்த குரு சொல்றார், உன் கையில கல்வி ரேகை இல்லை, நீ போகலாம். அவனுக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு. கல்வி ரேகை எங்கு தொடங்கி எங்க முடியும் குருவே என்று கேட்டான். உடனே ஒரு மயில் இறகை எடுத்து மை தொட்டு கையில வரைஞ்சு காமிச்சார், இங்க தொடங்கி இங்க முடியும். உடனே அங்க இருந்த ஒரு எழுத்தாணியை எடுத்து ரத்தத்தால கீறி அந்த மாணவன் குருவிடம் சொன்னான், என் கையில் கல்வி ரேகை வந்து விட்டது, தயவு செய்து எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னான். அந்த மாணவன் தான்
பிற்காலத்தில் மௌரிய பேரரசை உருவாக்கிய சாணக்கியர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் இந்த கல்விக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது.